வேட்பாளரால் உங்களுக்கு ஒரு சிறிய தொகை வழங்கப்பட்டு ஒரு பெரிய தொகைக்கு கையொப்பம் வாங்க முனைந்ததாக உங்களுடைய வேட்பாளர்களாலேயே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இது உண்மையில் இது தொடர்பில் என்ன நடந்தது? இது உண்மையா? நாங்கள் அவர்கிட்ட போன் பண்ணி கேட்ட போது அவர் சொன்ன வசனம் இதை நீங்கள் அவமானி இதை நிரப்பி தருவோம், இதை நிரப்பி தராட்டி இது உங்களை கோர்ஸுக்கு போகணும்னு சொல்லி. ஆனா எனக்கு செலவழித்த காசு வெறும் 600 ரூபாய். 600 தான் செலவழித்த காசு. மிச்சம் முழுக்க நாங்கள் கையில போட்டு செய்யறோம். மிச்சம் செலவழித்த காசுன்னு சொன்னா 600 ரூபாய்க்கு அவங்க தண்ணி போட்டு ஒரு சாப்பாடு. எவ்வளவுக்கு கையொப்பம் வாங்க முனைந்தார்? நான் போக இல்லை. தெரியப்படுத்தினாங்க 10,000 ரூபாங்க. அதுக்கு நான் ஒரு கார்டு அடிச்சுக்கிட்டேன் 10,000 ரூபாய். அதுக்கு எனக்கு மதவி வாய்ந்த பெட்ரோல் சிலவர்களோ கிடைத்த இன்னும் இருந்தது. ஆனால் அவர்கள் சொன்னது காட்சியாக தான் எனக்கு ஒரு வாகன செலவுகள் அதுக்கெல்லாம் கணக்கு செலவு இருக்கிறது. எங்களோட பரிசுல வாட்டாளமாக தான் இருக்கலாம். ஈடுபட்ட மக்களுக்கு இங்கே அடிப்பட்டது இருக்குது. ஆனால் இவர் லீவ்லெட் 2-3 தடவை எங்களுக்கு வாகனத்தில் பயணித்து எங்களுக்கு சேவத்திற்கு உறுதிப்படுத்த முடியும். வேறு எந்த இதுவும் இந்த வேட்பாளர்களுக்காக வேண்டி அவர் எந்த இதுவும் செய்ய நான் உறுதியாக வேட்பாளரால் உங்களுக்கு ஒரு சிறிய தொகை வழங்கப்பட்டு ஒரு பெரிய தொகைக்கு கையொப்பம் வாங்க முனைந்ததாக உங்களுடைய வேட்பாளர்களாலேயே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இது உண்மையில் இது தொடர்பில் என்ன நடந்தது? இது உண்மையா? நாங்கள் அவர்கிட்ட போன் பண்ணி கேட்ட போது அவர் சொன்ன வசனம் இதை நீங்கள் அவமானி இதை நிரப்பி தருவோம், இதை நிரப்பி தராட்டி இது உங்களை கோர்ஸுக்கு போகணும்னு சொல்லி. ஆனா எனக்கு செலவழித்த காசு வெறும் 600 ரூபாய். 600 தான் செலவழித்த காசு. மிச்சம் முழுக்க நாங்கள் கையில போட்டு செய்யறோம். மிச்சம் செலவழிச்ச காசுன்னு சொன்னா 600 ரூபாய்க்கு அவங்க தண்ணி போட்டு ஒரு சாப்பாடு. எவ்வளவுக்கு கையொப்பம் வாங்க முனைந்தார்? 60,000 ரூபாய்க்கு. ஆனா நான் போக இல்லை. போகாதான் அவர் எனக்கு சொன்ன வசனம் நீங்க சைட் வைக்காட்டி இதை பெரிய பிரச்சனையா போகும், கட்சி கோர்ட்ஸுக்கு என்ன கொண்டே விடும்னு சொல்லி. அதுக்கு நான் பொருள் அது கட்சியால எனக்கு ஒரு ரூபாய் காசு தராத நிலையை நானே 60,000 ரூபாய்க்கு நான் கையெழுத்து வைக்கணும். என்ன காரணம் என்று கேட்டாங்க. அவர் போல கட் பண்ணிட்டேன். தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி கிழக்கு அமைப்பாளர் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீங்களும் சுமத்தி இருக்கிறீர்கள். இந்த வடமராட்சி கிழக்கு பகுதிகளிலும் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகிறது அவர் தொடர்பில். அதாவது சட்டவிரோத மீன்பிடி, மணல் கடத்தல்கள் போன்ற செயல்பாடுகளை நிறுத்துவதாக கூறியவர்கள் அவர்களுடன் இணைந்து பயணிப்பதாக ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அந்த கட்சிக்குள்ள சென்றதை வடமாட்சி கிழக்கில் அபிவிருத்திகளை சார்ந்துதான் சென்றிருக்கின்றேன். உண்மையிலேயே நலம் கதைத்தான் இதுக்குள்ள சென்று பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் எமது அமைப்பாளர் கூட சமாசத்திலிருந்து பெட்ரோல் செலுத்திற்கு அனுமதி கோரப்பட்டிருக்கிறார். 3-4 மாதத்துக்கு மேலே கொடுக்கப்பட்டது. நான் சமாசத்தை கொடுத்திருக்கிறேன், அமைச்சரை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த அமைப்பாளர் ஊடாக அதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. 2வது மண் அகழ்வு நடந்து கொண்டிருக்கிறார். தேசிய மக்கள் கட்சி காரியாலயம் இந்த காலையில் இருக்குது. ஆனால் பல பகுதி மற்ற பல நாட்டில் பல இடங்கள்ல மண் அகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை நான் சொல்லியிருக்கிறேன். இதை கட்டிக்கு ஆரம்பித்து நடவடிக்கை எடுக்கணும். அவரால் இது நடவடிக்கை சொல்ல முடியாது. அதே மாதிரி சட்டம் சொல்லி தொழில் வாங்கி கொண்டிருக்கிறார். அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. நாங்கள் ஒவ்வொரு தடவைகளுக்கு சொல்லி அமைப்பாளர்களாக நாங்கள் சொல்லி அமைப்பாளருக்கு சொல்லி, ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்கிறோம் என்று சொல்லி சொல்றால் தாங்கள் சொல்லப்பட்டது செய்கிற மாட்டேன். ஆனால் அதை பற்றியும் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யப்படவில்லை. அதை தவிர இந்த கடத்தொழில் இந்தியா மக்களுக்கு வர வழங்கப்பட்டது. 2 போட்டியின் காரணத்தில் இந்த வர வழங்கப்படவில்லை. 2 போட்டியின் காரணத்தில் இந்த வர வழங்கப்படவில்லை. வழங்கப்படாத பட்சத்தில் மேலதிக வரைகள் நீதியரசர்களுக்கு இருக்கிறதாக கூறப்பட்டது. ஆனால் 2 படகு உரிமையாளர்களுக்கும் அந்த வரைகள் வழங்கப்படும்.
உங்களுடைய வேட்பாளர்களில் ஒரு சிலரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, கட்சி வந்து பணம் தரவில்லை, சிறிய தொகையை தந்துவிட்டு, அதாவது உங்களுடைய இணைப்பாளர் வந்து பெரிய தொகைக்கு கையொப்பம் வாங்க முற்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. உண்மையில் என்ன நடந்தது? அவரை நாங்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது, கட்சி பணம் தரவில்லை, தான் தன்னுடைய சொந்த பணத்தை தான் உங்களுக்கு கொடுத்ததாக கூறியிருக்கிறார். ஆனால் இது தொடர்பில் உண்மையில் என்ன நடந்தது? எங்களுக்கு சொல்லப்பட்டது, நான் கடைசி தேர்தல் கடைசி முடிவு டைமில் முதல் நாட்டு கொண்டு நான் அவருக்கு சங்க போகுது கட்சி கொண்டு சந்தா கட்சி அந்த பணமாக எனக்கு தெரியப்படுத்தினார். 10,000 ரூபாங்க. அதுக்கு நான் இந்த கார்டு அடிச்சிருக்கிறேன் 10,000 ரூபாய். அதில் எனக்கு வசதி பெட்ரோல் செலவுகளோ இந்த இதுவும் இருந்தது. ஆனால் அவரை சொன்னது கட்சியாக தான் இப்போ வாகன செலவுகள் அதுக்கெல்லாம் கணக்கு செலவு இருக்கிறது. எங்களோட பருத்துல வட்டாரமாக இருந்தாலும் சரிதான். இப்போ இந்த வட்டாரம் மங்காளி 5 வட்டாரம் இருக்குது. ஆனால் இவர் லீவ்லெட் 2-3 தடவை எங்களுக்கு வாகனத்தில் பயணிச்சு எங்களுக்கு சிறுவத்திற்கு எங்களுக்கு உறுதிப்படுத்த முடியும். ஆனால் வேற எந்த இதுக்கும் இந்த வேட்பாளர்களுக்காக வேண்டி அவர் எந்த ஒரு இதுக்கும் செய்யன்றதை நான் உறுதியாக இந்த வேட்பாளர்களுக்கு முன்னாடி சொல்றேன். எந்த ஒரு காட்சி கூட முடிஞ்சன்றதை நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் எங்களுக்கு சொன்ன இது தனக்கு சரியான சிலவாக வேட்பாளருக்கு பிரச்சாரத்துக்கு இருந்தாலும் சரி, 4 வட்டாரத்துக்கு வந்தவர் வேறு எந்த ஒரு இதுக்கும் ஒவ்வொரு வேட்பாளர் இருக்கலாம். அதே மாதிரி வித்திரக்கணி வேட்பாளர் இருந்தாலும் சரி, கடற்காடு வேட்பாளருக்கு அந்த காலம் கொடுக்கப்படாது. மற்ற இந்தியாவும் அப்படித்தான் நடந்திருக்குது. அப்ப தேர்தலுக்கு சொல்லி அவர் சிலவழிச்சு நான் பயணிக்கிறேன்னு சொன்னார். தனிப்பட்டது